அது தெலுங்கு வருட பிறப்பினுடைய கிழமைநாதன் தமிழ் வருட பிறப்பினுடைய ராஜாவாக வருகிறார். இயற்கை ஒவ்வொன்றையும் வரையறுத்து வச்சிருக்குதுங்க. நீங்க என்ன சுவாமி உள்ள போய் புதுசா மாற்றம் பண்ண முடியும்? நீங்கள் ஒரு புத்தகத்தில் தான் மாற்றம் செய்ய முடியுமா? எனக்கு ஆன்மீகத்தின் மீதெல்லாம் பெரிய நம்பிக்கையே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு அறிவியல் மீது உள்ள நம்பிக்கை கூட ஆன்மீகத்தின் மீது இல்லை. அறிவியல் மீது எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. இது அறிவியல் ரீதியாகத்தான் நான் சொன்னேன். தெலுங்கு வருட பிறப்பின் கிழமைநாதன் தான் தமிழ் வருட பிறப்பின் ராஜாவை நிர்ணயிக்கிறான். நீங்கள் யாரை விட வேண்டுமோ அவரிடமே நீங்கள் அனுமதி கேட்டால் அவள் தரமாட்டாள். கல்கத்தா காளி தரமாட்டாள். கேட்காதீர்கள், என் பேச்சை கேளுங்கள் என்கிறார். எல்லா நாடுகளிலும் இதன் விளக்கம், எல்லா நாடுகளிலும் இதன் பொருள் விளக்கம். எல்லா நாடுகளிலும் நல்ல மழை பெய்யும், நானாவிதமான தானியங்கள் நன்றாய் விளையும், ஆடு மாடு முதலிய நாற்காலிகள் விருத்தி உண்டாகும். அப்போ அந்த 60க்குள்ள ஏதோ ஒரு சூத்திரம் இருக்கிறது. அந்த 60க்குள் ஏதோ ஒரு கணிதம் இருக்கிறது. அந்த 60க்குள் சுழன்று சுழன்று இதே தான் மீண்டும் மீண்டும் வாழ்க்கை ஒரு வட்டம் என்று சொன்னது முதலில் சோதிடம்தான். புத்துணர்ச்சியோடு ஆரோக்கியமாக மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறது. அதே சுழற்சி தான் இந்த 60 வருடம் கால சுழற்சியும். முதலில் உடல் சுழற்சி, பிறகு மன சுழற்சி, பிறகு கால சுழற்சி.